ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு இந்த புஸ்வானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை தருமபுரி சைடில் நிலபரிசுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் சைடில் என்ன சொல்லுவாங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சேசரை நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, இது வந்து நம்மளோட ஓன் போர்டு சேசர். இதுக்கும் நான் சொல்ல வரதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நான் கடையில் ஒரு சேசர் வாங்கினேன். அது என்ன நிலைமையில் எரிஞ்சு அது என்ன ப்ராப்ளம்ன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 6 சைஸ் இது. ஸோ இது ஆஸ் யூஷுவல் வந்து நமக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுன்றதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஒரு ஷீட்டு, அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை, ஃபிக்சலு, எஸ்எம்பிஎஸ்ஸு, ஒயரு, ரன்னிங் போர்டு இது தேவை. அப்புறம் நமக்கு சால்ட்ரிங் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 4 கலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எல்லோ கனெக்ட் பண்ணாலே ஓகே தான், இல்லை வந்து ஒயிட் கனெக்ட் பண்ணாலே ஓகே தான். உங்ககிட்ட ரெண்டுத்தில் எது கொடுத்தாலையும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா நெருப்பு மாதிரி வருதுன்னா கொஞ்சம் எல்லோ இருக்கும். ஒரு சில பேர் ஒயிட்டும் போடுவாங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது போடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 5 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒயர் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நான் 2 சேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 3 சேனல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ நான் ஏன் வந்து இதை கனெக்ட் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா, இந்த தடவை நான் வந்து கையில் கனெக்ட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதில் கட்டிங் பிளேடில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கையில் கனெக்ட் பண்ணிங்கன்னா. ஃபஸ்ட்லலாம் நம்ம கையில் தான் கனெக்ட் பண்ணோம். அப்புறம் கட்டிங் பிளேடில் இன்னொரு கான்செப்ட்டு இங்கே ஒருத்தர் சொன்னாங்க. ஸோ அது வந்து கட்டிங் பிளேடில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அது நல்லா இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரேம் அடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பல்ப் இன்சர்ட் பண்ணுறது நல்லாயிருக்கு. இதை கனெக்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. உட்காந்து ஒருத்தனையும் உட்காந்து பொறுப்பாக கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் 3 சேனல், அதாவது 3 இன்ச்சு சொன்னேன் இல்லையா, 3 இன்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 சேனல் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஒரு பல்பு கனெக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த பல்பு ஒரு கேப் விட்டு கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ரன்னிங் விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈவன் ஆடு சொல்லுவாங்களா, ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு சொல்லி. ஒற்றைப்படையில் ஒரு சேனல் கனெக்ட் பண்ணிங்கன்னா இரட்டைப்படையில் இன்னொரு சேனல் கனெக்ட் பண்ணணும். இப்போ ஒரு பல்ப் கனெக்ட் பண்ணுறீங்க, ஒரு கேப் போடுறீங்க, இன்னொரு பல்ப் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ இதேமாதிரி கான்செப்ட் தான். இப்போ அந்த ஸ்ட்ரைட்டாக போகிற லைனில் ஏற்கனவே நான் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் இன்னொன்று கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து நான் கனெக்ட் பண்ணுறது 2வது சேனல். ஸோ இந்த மாதிரி ஒரு சேனலுக்கும் நீங்கள் வந்து அது வந்து ஐடென்டிஃபை மார்க் மாதிரி ஏதாவது இல்லை முடிச்ச மாதிரி ஏதாவது போட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் வந்து எல்லாத்துக்குமே இதே மாதிரி அந்த விரியுது இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே நான் சேம் ஃபார்மேட்டில் கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் கான்செப்ட் என்னன்னு சொல்கிறேன். அதாவது அந்த சேசரில் என்னாச்சு அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற சேசர் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ஐசி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்தந்த கலரில் இந்தந்த சேசர் இவ்வளோ டைம் எரியணும், இந்த ஃபார்மெட்டில் எரியணும் அப்படின்னா நம்ம சேசரில் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து 1:1 ஃபார்மெட் தானேன்னு சொல்லி கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா அது வந்து எப்படி எரியுதுன்னா 1 எரியுது, 2 எரியுது, மறுபடியும் 1 ஒரு செகண்ட் நின்றுட்டு அதுக்கப்புறம் 2 போகுது. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஸோ அது வந்து கடைசியில் ஏன்டா வாங்கிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் ஒருவேளை 2 சேனலில் பாசிபிள் இல்லையோ அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நான் போயிட்டேன். அப்புறம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் ஐஸ்லேயே சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி சிமுலேஷன் போட்டு 1:1 ஃபார்மேட் போட்டு செக் பண்ணி அப்புறம் பண்ண பின்னாடி தான் ஓரளவு நல்லா வருது. ஸோ உங்களுக்கும் இன்னும் நல்லா இப்போ நான் காட்டுற ரிசல்ட்டோட உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா வரணும் அப்படின்னா நீங்கள் 3 சேனல் கூட பயன்படுத்திக்கலாம், இல்லை 4 சேனல் கூட பண்ணலாம். நீங்கள் உங்கள் விருப்பம் தான். பட் நான் கனெக்ட் பண்ணுமே அப்படின்ற சோம்பேறித்தனம் பட்டு நான் உங்களுக்கு 2 சேனலே கனெக்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா 3 சேனல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3 சேனல் நம்ம கஸ்டமர் ஒரு வீடியோ அனுப்புனார், அதை நான் இப்போ காட்டுறேன் ஒரு ஓரமாக. ஸோ பாருங்கள். ஸோ இது வந்து ஆக்சுவலி நம்ம கஸ்டமர் சென்ட் பண்ணார், நாம் அனுப்பலை. ஸோ இது வந்து ஒரு 3 சேனல் பக்கம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 சேனல் அப்படின்னா நான் அவுட்புட் காட்டுறேன். இது ஓகேனா இதை கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். 3 சேனல்னும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுதான். ஸோ மேலே வந்து கனெக்ட் பண்ணிட்ட அப்புறம் கீழே வந்து ரெட் கலர், நான் பார்த்த வரையும் நிறைய புஸ்வானம் வந்து ரெட் கலரில் தான் இருந்துச்சு, அதனால் ரெட் கலர் கொடுத்துட்றேன். உங்களுக்கு வந்து அதுக்கு கீழே வந்து ரோஸ் கொடுத்துக்கோங்க. அண்டு சென்டரில் ஒரு கோடு மாதிரி 2 கோடு போகும், அதில் வந்து க்ரீன் கொடுத்துக்கிறேன். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எந்த கலர்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதே கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்கிட்ட க்ரீன் வந்து 3 இன்ச்சு காலேஜ், அதனால் 5 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக கனெக்ட் பண்ணி ஸோ ஓரளவு முடிச்சிட்டேன். அண்டு வந்து ரெட் கலர் இன்னும் கொஞ்சம் மீந்துருச்சு, அதை கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த கலர்னாலையும் ஆப்ஷனல் தான். பட் ரன்னிங் மட்டும் நீங்கள் ஃபார்மேட்டில் 1:1 இல்லை 1:3 அந்த ஃபார்மேட்டில் 3 சேனல் போட்டுக்கலாம். ஸோ ஓரளவு முடிஞ்சிருச்சு எல்லாமே. இதோட சைஸ் வந்து 2க்கு 6 கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா எல்லா சைஸுமே பண்ணலாம். ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது கூட ஒரு சின்ன கான்செப்ட், அதாவது வந்து இந்த
இந்த இது பேர் என்ன சேசரா ஃப்ளாஷர் வந்து பார்த்திங்கன்னா போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. பட் ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபெயிலியரான சேசரு. ஸோ இதுதான் இந்த மாதிரி தான் எரிஞ்சிச்சு எனக்கு ஒரு மாதிரி எழுதில். ஸோ இதுவெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளோட புது சேசர் போட்டேன், அதாவது நம்மளோட ப்ரோக்ராம் பண்ணுறதோட சேசரை போட்டேன் 1:1 ஃபார்மேட்டு. இது ஓரளவு எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அதோட வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அந்த ஃப்ளாஷரோட பார்த்தீங்க இல்லையா, அது வந்து நார்மலாக நான் கடையில் வாங்கிட்டு வந்தது. ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, சரி நம்ம கடைசியில் நம்ம பட்டது தான் நமக்கு யூஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா கடையில் செக் பண்ணி வாங்க. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதோட உங்களிருந்து இருப்பது உங்கள் ஹீரோ எலக்ட்ரோ. பாபாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாபாய்.